சில்க் சாரியில் கோட் மாடல் குர்த்தி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டு அதுக்கு ஏலைன் குர்த்தி வந்து சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், பிளெயின் கிளாத்தில். அதுக்கு மேலே நம்ம கோட்டு சில்க் சாரியில் அந்த பார்டர் நேராக வர மாதிரி வச்சு கொடுக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து குர்த்திக்கு மேலே எவ்வளோ தூரம் எனக்கு கோட் வேணுமோ அதை கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சமாக வந்து கேப் வர்ற மாதிரி வச்சு அந்த பார்டர் வந்து நேராக நெக்லைனுக்கு நேராக வர மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பார்டர் அளவுக்கே ஒரு துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த நம்ம சாரீ துணியை மட்டும் இப்போ கட் பண்ணோம் இல்லையா கோட்டு, அந்த கோட்டை மட்டும் எடுத்து அந்த பார்டரில் இந்த செயின் லேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிங்கிள் ஃபுட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நடுவில் இந்த மாதிரி ரோப்பும் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு மேலே கரெக்டாக நம்ம அந்த கட் பண்ணோம் இல்லையா எக்ஸ்ட்ரா துணி, அதாவது அந்த பார்டருக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து துணி வந்து எடுத்திருக்கேன் நான். இப்போ அந்த துணியை ஃபுல்லாக நீங்கள் இந்த லேஸ் வச்ச எட்ஜில் கரெக்டாக அந்த பாசி மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் சிங்கிள் ஃபுட்டில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக செய்ய முடியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக அந்த பாசி மட்டும் தெரிகிற மாதிரி மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்தீங்கன்னா கோட்டோட பீஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். சைடில் அந்த எக்ஸ்ட்ரா துணியை அந்த பார்டர் அளவுக்கே கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா பார்டர் ஸ்டிஃபாக கோட்டில் உங்களுக்கு நல்ல நீட்டான லுக்கோட நல்ல ஃபினிஷிங்கோடு நிற்கும். பார்க்கவும் உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து அந்த கோட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம குர்த்தியில் இந்த கோட்டை கரெக்டாக அந்த எட்ஜை வச்சு ஸ்லீவு சைட்ஸு ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இப்போது இந்த பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் அட்டாச் பண்ணதும் ஸ்லீவும் வந்து நான் அதே மாதிரி அந்த பார்டர் கொடுத்து ஸ்லீவ்லேயும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம 2 ஸ்லீவ்ஸையும் ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி கீழே ஃபினிஷ் பண்ணவும் இந்த பார்டரே வந்து அதே மாதிரி அந்த பீஸை கொடுத்து அட்டாச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக இப்போது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு கீழே நம்ம பார்டர் கொடுத்தோம் இல்லையா, அங்கேயும் வந்து அந்த பாசி லேஸை கரெக்டாக வந்து அந்த எட்ஜில் வர மாதிரி கண்டினியூஸாக வர மாதிரி தெரிகிற மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கோட் வந்து ஃப்ரண்ட்டில் நீட்டாக வந்து அரேஞ்ச் ஆகி வந்துடும். கரெக்டாக வந்து பார்க்கவும் நல்ல லுக்கோடு இருக்கும். சில்க் சாரியை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நல்ல அழகான லுக்கோட கிராண்டு குர்த்தியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்து சில்க் சாரியை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். இதோட ஃபுல் வீடியோ என் தயாஷ்கி சேனலில் இருக்குது. சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.